பண்ணுறாங்க இல்லையா, அவர்களுக்கு எப்படி திருப்ப நம்முடைய அவருடைய நடைமுறை வாழ்க்கையில் அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில நாட்கள் ஆகும். கொஞ்ச நாள் படுத்து தான் இருந்து ஆகணும். படுத்தாமல் மெதுவாக எழுந்திருப்பாங்க. காலெல்லாம் கூட கட்டு போட்டு என்ன இல்லைன்னா ஈர்ப்பு விசை குறைஞ்சதுனால இப்போ அதிகமாக இதயம் வேலை செய்யும். அதை தாண்டி அதனால் கால்கள்லாம் கூட வீங்கலாம். அது மாதிரி பல இதுகள் இருக்கும். ஆனால் அதை தாண்டா இருக்கிறதுக்காக அவங்க உடனே நிற்க வைக்க மாட்டாங்க, உடனே நடக்க வைக்க மாட்டாங்க, உடனே ஓட முடியாது. அப்படி இல்லாத சில நாட்களில் சரியாக பயணித்து வந்துடும். மற்றபடி உடம்பும் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கிருந்து போனபோது அதே மாதிரி தான் ஈர்ப்பு விசையில் இருக்கக்கூடிய பூமியிலிருந்து அங்கே போனாங்கன்னா அங்கே பழக்கப்படுத்திக் கொள்வதற்கு சில நாட்கள் ஆகும். அதே மாதிரி கீழே வந்தாலும் பழக்கப்படுத்திக் கொள்ள சில நாட்கள் ஆகும். மற்றபடி அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. லேண்டிங் பொறுத்த வரைக்கும் என்னென்ன படிநிலைகள் அவங்க லேண்ட் ஆவாங்க, ரொம்ப முக்கியமான கட்டமாக எது நான் பார்க்கலாம் சார்? இல்லை, முக்கியமான கட்டம் அப்படின்னா அவங்க பூமியினுடைய ஈர்ப்பு விசைக்குள்ளே அது காற்று மண்டலம் இருக்கு இல்லையா, அதில் தாண்டி கடலில் விழுகிறாங்க இல்லையா, அந்த சமயம் மிக மிக முக்கியமானது. ஏன்னா அந்த நேரம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் காற்றின் உராய்வினால் கொஞ்சம் வெப்பநிலை இதாகலாம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதோட கட்டுமானமெல்லாம் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலே கூட திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அந்த கட்டுமானம் இருக்குது. அதனால் நான் பெரிதாக ஒன்றும் இது பார்க்கல. ஏன்னா பல முறை டிராகன் கடன் பல முறை போயிட்டு திரும்பி வந்தது தான். அதனால தான் வர்றதுனால பெரிய இது ஒன்றும் நம்ம இருக்கிறப்பெல்லாம் நம்ம அந்த காலகட்டம் முக்கியமான காலகட்டம். கீழே வரும்பொழுது அந்த உராய்வினால் வெப்பநிலை உருவாகலாம். அந்த வெப்பத்தை தாங்குகிற வழிக்கு தான் அந்த கலன் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு திரும்ப வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆள் இல்லாமல் திருப்பி அனுப்பிச்சவங்க இல்லையா, அதுவும் கூட அப்படி தான் இறங்குச்சு. ஆனால் பத்திரமா அது இறங்குச்சு. இப்போ திரும்பி பார்த்தோம்னா அது ஒரு கால் சுனிதா வில்லியம்ஸ் அதில் இருந்து வந்திருந்தாங்களோ அவங்களும் பத்திரம் வந்துருந்துருக்கலாம். ஆனால் அப்புறம் கூட காலகட்டத்தில் ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா இங்கிருந்து போகும்பொழுது இருக்கக்கூடிய பொழுது அப்புறம் அந்த ரிடன்டன்சி அப்படிம்பாங்க, அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதனால் அந்த சமயத்தில் வரும்பொழுது இன்னொரு பழுது வந்துச்சுன்னா பிரச்சனை வந்துடும் அப்படின்னுக்கா அதை வரல. ஆனால் ஆள் இல்லாமல் வந்த கலன் பத்திரம் இறங்குச்சு இல்லையா. அப்போ அதே மாதிரி தான் இந்த டிராகன் இது பல முறை ஆட்களோடு வந்தது. அது இதில் எது பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியலை. இந்திய விஞ்ஞானிகள் இதே மாதிரி விண்வெளியில் தங்கி ஆராய்ச்சி செய்யக்கூடிய காலம் இன்னும் எவ்வளோ? அநேகமாக 3-4 வருடங்களில் ககன்யான் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ககன்யான் பார்த்திங்கன்னா இப்போ எப்படி இந்த டிராகன் கலத்தில் ஆட்கள் போகிறாங்க, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்தில் சேர்ந்துருது. அப்புறம் பல நாட்கள் இருக்கிறாங்க. அப்புறம் திரும்பி அந்த டிராகன் கலன் இப்போ பார்த்தீங்கன்னா கூட 2 நாளைக்கு ஒன்று போச்சு. அதில் 4 பேர் போனாங்க. அதில் இருந்துட்டு மற்ற 4 பேர் கீழே வர்றாங்க. ஆனால் அந்த விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ளே போனாங்க இல்லையா, அந்த நிகழ்வு நடக்காது ககன்யானில். இங்கிருந்து போகாங்க சில வாரம் இருந்துட்டு